இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரு 4 நாள் கடந்ததுன்னா மனுஷா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தினான்னா உடனே குழந்தை மேல வச்ச பாசம், என் மேல வச்ச பாசம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மறந்துடுவீங்க. இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக குழந்தைய நான் எதுக்காக கலைச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக வாயும் வயிறுமா இருந்த சீதாமாவையே அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காட்டுல விட்டாரு. நாளைக்கு இந்த மனுஷா பேச்சு கேட்டு என்னையும் அனாதையா விட்டுட்டு போயிடுவீங்கல்ல? அப்ப என் வயித்துல வளர குழந்தை அப்பா இல்லாத ஒரு குழந்தையா வளரும். இதானே கூடிய சீக்கிரத்துல என் வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க கொடுக்க போற பரிசு? அப்படின்னா லக்ஷ்மி நிஜமாவே பிரெக்னெண்டா இருந்தாளா? நிஜமாவே அவ அபார்ஷன் பண்ணிக்கிட்டாளா? இல்லனா லக்ஷ்மி சொல்ற இந்த விஷயத்துக்கு பின்னாடி கூட வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லக்ஷ்மி. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இப்ப நீ நம்ம குழந்தைய கொண்டிருக்க. வேற என்ன செய்யறது மித்ரா சார்? இன்னமும் நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிறதுனால உங்க மனைவின்ற ஸ்தானத்துல நான் இருக்கிறது நல்லா இருக்கு. நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த வீட்ல இருந்து துரத்திடுவீங்க. எனக்கும் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி என்ன விரட்டி விட்டுருவீங்க. அப்ப என் குழந்தை நிலைமை என்ன ஆகுறது? நாளைக்கு என் குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் அப்பா எங்கம்மான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் அப்பா என்ன எதுக்காக விட்டுட்டு போயிட்டாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உங்க அப்பா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணாரு, அதனாலதான் என்ன விட்டுட்டாருன்னு நான் சொல்லவா? அவரோட சுயநலத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்னோட தேவை தீர்ந்ததோ என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லவா? அவன் மனசுல இவ்வளவு வேதனையும் நான் சொல்லி வளர்க்கறத விட அந்த குழந்தை வெளியே வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். லக்ஷ்மி, உன்னையும் உன்னோட யோசனையையும் நீ நடந்துக்கிற விதத்தையும் பார்த்து நான் உன் மேல ரொம்பவே மரியாதை வச்சிருந்தேன். ஆனா இப்ப முதல் தடவையா உன் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. உன் மேல எனக்கு இப்ப வெறுப்பு தான் அதிகமா இருக்கு.